நண்பர்களை. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? உனக்கு மண்டையில பிரச்சனை. என்னடா பண்றீங்க? அழைப்பா இதுடா, என் வாழ்க்கையில அழைப்பா இதுடா. ஐயோ, புது ரோஜா பூத்திருக்கீல மாலையிலே வான்மேகம் பூத்து உண்டா. கேட்டுக்கங்க என்ன கதை. என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் என்றும், நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுக்கவும் இல்லை என்றும் இசையமைப்பாளர் இளையராஜா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அவன் இன்னும் திருந்தல மாமா. யாரு மேல ஒத்தைக்கு ஒத்த நான் நிக்கிறேன். எவனா இருந்தாலும் என்கிட்ட போய் வர்றான். என் வீட்டு வாசல்ல வச்சு என் மச்சான் மேல கை வச்சுட்டீங்களா? நான் இருந்தா என்ன செத்த என்னடா? வச்சு பாருங்கடா. ஏனந்து போட்டு வாடா, போட்டு பொத்திக்கிட்டு வா. இனிமே காசாண்டு நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள் என்றும், வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்றும் இசையமைப்பாளர் இளையராஜா பதிவிட்டிருக்கிறார். ஐயோ கடவுளே கடவுளே, கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. திருந்திட்டு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா கண்ணு. என்னத்த சொல்றதுன்னு தெரியலடா கண்ணு. கண்ணு கண்ணு அவரை வெளியே நிறுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு சார். அதுல உண்மை நிலவரம் என்ன சார்? மரியாதை கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதாவது அவருக்கு மாலை போடுறது, அப்புறம் பரிவட்டம் கூட உள்ள தலப்பா மாதிரி ஒண்ணு கட்டுவாங்களா, அதெல்லாம் கட்டினாங்க. ஆனா கோவிலுக்குள்ள போகும்போது இவர் ஜீயர்களோட சரிசமமா இவர் பேசிக்கிட்டே போறாரு. இந்த அர்த்த மண்டபத்துக்கு பேசிக்கிட்டே இவர் அவங்க கூட அர்த்த மண்டபத்துக்குள்ளேயே போயிட்டாரு. அவங்களும் அதை கவனிக்கல, சொல்லல. ஆனா அப்புறம் ஜீயர் தான் அவர்கிட்ட பேசுவாரு. பேசும்போது இங்க நீங்க வரக்கூடாதுன்னு நிர்வாகம். தந்தை கூறும் சொல்லினை கேட்பாயாக, தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவன் வீழ்ச்சி அடைவான் என்றும் உணர்வாயாக. நிர்வாகம் என்ன சொல்றாங்க? நாங்க அவருக்கு எடுத்து சொன்னோம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஜீயர் தான் சொல்றாரு. சொன்ன உடனே அவரு மனசு சங்கடப்பட்டு வெளியே வர்றாரு. முகம்லாம் ரொம்ப வாடி போய் இறுக்கமாவும் உள்ள சிரிச்சுக்கிட்டே அவங்ககிட்ட பேசிட்டு போனவர் வந்த உடனே அந்த வாசல்ல நிக்கிறாரு. ஜீயர்கள்லாம் வாசலை தாண்டி உள்ள நிக்கிறாங்க. வாசல்ல நிக்கும் போது வாசல் வரைக்கும் அந்த கூட்டம், சராசரி அந்த பக்தர்கள் கூட்டத்துல அது நிக்கும். அந்த கூட்டத்துக்கு நெரிசல்ல இவரு சிக்கிறார். அந்த அதிகாரத்தை தட்டி பறிப்பது சரியா வாசுதேவரே? உனக்கு நிகழ்ந்தது மாபெரும் அநியாயம் கர்ணா. குலத்தால் தாழ்ந்தவன் என்னும் வேதம் காண்பது, அந்த வேதங்களையும் வேறுபாடுகளையும் கொண்டு ஒரு மனிதனை அவனுக்கு அகிலத்தில் கிடைக்க வேண்டிய அதிகாரத்திலிருந்து, உரிமையிலிருந்து, அவனுக்கு கிடைக்க வேண்டிய பிராப்தத்திலிருந்து விலக்கி வைப்பது மாபெரும் தவறென்று அறிவேன். நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள் என்றும், வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்றும் இசையமைப்பாளர் இளையராஜா பதிவிட்டிருக்கிறார். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு திங்கிற சோத்தையை பேசுற மொழியை மாத்திட்டா உன்னை அவனு ஆளுன்னு ஏத்துக்கிறோனாயா? இசை ஞானியை இசை ஞானியாக பார்த்து பாராட்டி அழகு பார்க்கிறது திராவிட. உன்னை தலித்தா பார்த்து உனக்கு எம்பி பதவி கொடுத்து உன்னை கோயிலுக்குள் நுழைய விடாமல் கழுத்தை பிடிச்சு தள்ளுவது சனாதானா? எது ஒன்று முடிவு பண்ணி கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. இருக்குது வீரம் ஆசாதி, இனி நிலைமைகள் மாறும் ஆசாதி. கடவுளை கற்றுத்தவன் முட்டாள், கடவுளை பரப்புனவன் அயோக்கியன், கடவுளை கும்பிடுறவன் காட்டுகிறாரு. தலை நிமிர்த்திடுவா ஆசாதி. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இளையராஜா அவர்களை பற்றிய சர்ச்சை என்ன தாடி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வழிகிறான். ஏய் தாடி என்ன கபி என்ன கபி? இளையராஜா என்பவர் ஒரு இசை கடவுள். கடவுளுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்ல. மறுபடியும் மோனம் சொல்லுங்க. கடவுளுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்ல.
கடவுளுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்ல. இளையராஜா அவர்கள் எங்க போனாலும் அதுவே அவரே வந்து ஒரு கடவுள், ஒரு கோயில் தான். நான் உன்னை கொண்டுடுவேன். இந்த காசை எடுத்துக்கிட்டு 5 நாளைக்கு கண்ட படாம ஓட்டுடு. போன் பண்ணி என் கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் வா. போல ஆனா அவர் என்னவோ உள்ள விடல, கோயிலுக்குள்ள விடல அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறத வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை வச்சு எத்தனை நாளுக்கு தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? எத்தனை நாளுக்கு தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? எத்தனை நாளுக்கு தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? நீ என்ன குறுக்க? இதால உங்களுக்கு பிரச்சனை? ஆமா, பிரச்சனைக்கு நான் சொல்றேன் ஒரு தீர்ப்பு. கருவறைக்குள்ள எந்த ஜாதியுமே போக முடியாது. அத பத்தி பேசாத, நான் கேக்குறேன் சொல்லு. அது ராஜா சாரா இருந்தாலும் சரி, கஸ்தூரியா இருந்தாலும் சரி, ரங்கா சாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கருவறைக்குள்ள போக முடியாது. இதான் தீர்ப்பா? இல்ல, நீ எங்களுக்கு வைக்கிற ஆப்பு. டோட்டல் ஃபேமிலியே லூசா இருப்பாங்க போல இருக்கே. யாரு நினைச்சாலும் கருவறைக்குள்ள போக முடியாதுங்க. அது எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, பிராமின்ஸா இருந்தாலும் சரி, கருவறைக்குள்ள போக முடியாது. ஏன் மாப்பிள்ள, இத நாங்க நம்பிதான் ஆகணுமா? கருவறைக்குள்ள அர்ச்சகர்கள் மட்டும்தான் போக முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். அப்போ அர்ச்சகர்கள் எந்த ஜாதியா இருந்தாலும் போக முடியும். இவ்வளவுதான் மேட்டர். மச்சான், யாரோ அது ஃபெயில்னாலும் பெரிய புலிடா. அது எல்லாரும் அமையாதரா. இத திரிச்சு பிரிச்சு பேசுற இந்த வன்ம போக்க கண்டிச்சு தான் நவம்பர் 3ஆம் தேதி கஸ்தூரி பேசினா. அதையத்தான் திருப்பியும் பேசுறான். பாத்தியாப்பா, இவர் தான் நம்ம தேடி வந்த ஆளு. இப்படி கேட்டு பண்ணல தப்பே இல்ல சார். ப்ளீஸ் வெயிட். அவ்வளவுதான்பா. ஒரு நாள் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து திராவிடர் கழகத்தில் அவருக்கு ஒரு 7 குதிரை வச்சு ஒரு சாரட் வண்டி ஒன்று தயார் பண்ணி அவருடைய வீட்டிலேருந்து அவரை மரியாதையோட அந்த பெரியாரத்தில் அழைச்சி விட்றேன்னு சொல்லி அந்த 7 குதிரை சாரட்டை அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அவர் எனக்கு வாஸ்துபடி குதிரையில ஏறக்கூடாது, நான் ஏற மாட்டேன் அப்படின்னாரு. சரி, அவருக்கு எப்படி பாராட்டுலாம் கொடுத்தாகணும், அதுதான் நம்ம கொள்கை. அவர் கொள்கையில வந்து நம்ம கருத்தை திணிக்கிறது நம்ம வேலை கிடையாது, அவரை தூக்கி பிடிக்கிறது நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கார்ல வாங்க அப்படின்னா கார்ல வந்து திடல்ல இறங்கினாரு. சரி, வண்டியில ஏறு தம்பி. என்ன இந்த கைப்புள்ள கட்டையில போற வரைக்கும் வேற எந்த வண்டியில ஏற மாட்டான். முடிஞ்சா நீ என்ன பால பொண்ணு எல்லா வண்டிய இறங்கினோடனே ஒரு மாலையை கொடுத்து ஐயாவுக்கு போடுங்கன்னு. இல்ல அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு, நான் அவருக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இல்ல அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு, நான் அவருக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. படிக்காது காட்டாம் புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? படிப்பியா? கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. ஏன் அவர் கடவுள்னு சொன்னாரா? இவங்களுக்காக தான் கடவுள்னு சொன்னார். இவ்வளவு உழைக்கிற மக்கள் மரியாதை இல்லாம சமுதாயத்துல இருக்காங்களே அப்படிங்கிற அந்த வேதனையில தான் கடவுள்னு சொன்னார். தவிர கடவுளுக்கும் பெரியாருக்கும் ஏதாவது குடுக்கல் வாங்கல பிரச்சனையா, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தாங்க ஒண்ணும் கிடையாது. அப்ப அதை அவர் சிந்திக்கல. நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா? நான் ஒரு நாட்டாம, அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். வயசுக்குன்னு ஒரு மரியாதை. வயசு பெரிய இல்ல, வயசுக்கெல்லாம் மரியாதை இல்ல, செயலுக்குத்தான் மரியாதை. வயசுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. தெரியுதா? அதை நாங்க பொருட்படுத்தவும் இல்லை. திரும்ப வந்தாரு. அவருக்கு பெரிய அளவுல பாராட்டு விழா, இசைஞானி அவர்களுக்கு பெரிய அளவுல பாராட்டு விழா கொடுத்து அனுப்பிச்சோம். 87 ஸ்ரீரங்கம் கோயில் அந்த மொட்டை கோபுரம், அது வரைக்கும் அது மொட்டை கோபுரம். அதுக்கப்புறம் அந்த ஜியர் அகோபில மண்டலத்தை ஜியர் எடுத்து அதை கட்டுறாரு. அந்த மேல வந்து விமானம் இருக்கும், இப்படி ரவுண்டா இருக்கும், கலசத்துக்கு கீழே. அது 8 லட்ச ரூபா அன்னைக்கு செலவு. அந்த 8 லட்ச ரூபாய் இசைஞானி இளையராஜா தான் கொடுத்தாரு. ஆனால் 8 லட்ச ரூபாய் கொடுத்த இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்னைக்கு மேல ஏத்தல. இதைத்தான் நாங்க குறையா சொல்றோம். அவர்கிட்ட நீங்க பணம் மட்டும் வாங்குறீங்க, ஏன் அவரை மேல ஏத்தல? அவரு ஒரு இந்து தானே. அவர் இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டவர் தானே, அதனால தானே அவர் வந்து உங்களுக்கு 8 லட்ச ரூபா கொடுத்தாரு. அப்படி இதுதான் எங்களுடைய பிரச்சனை. ஒரு யார் தெரியுமா? என் அண்ணன். நீங்க வாங்கின
பெரியார் வந்து அனைத்து சாதியினரும் கருவறைக்குள்ள போகணும்னு சொன்னா அர்ச்சனை பண்ணி அப்படியே மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கணும் கிடையாது. அவங்க கடவுளை தொட அவங்களுக்கு உரிமை வேணும், அவ்வளவுதான். இங்க பாரு, நல்லா நாம இங்க இருப்பா. என்னை பாக்குறப்ப இதே வேலையை செய்றீங்க. இங்க பாரு, குடிக்கிற சொல்ல கூட விட்டு போறீங்க. இங்க பாரு, இங்க ஒழுங்கா கட்டற நாயே. ஏன்னா சில செஞ்சவன் சிற்பி, திராவிடன், சூத்திரன், கோவிலை கட்டினவன் சூத்திரன், செங்கல் எடுத்து கொடுத்தவன் சூத்திரன், கருங்கல் எடுத்து கொடுத்தவன் சூத்திரன், சிமெண்ட்டை கலந்து கொடுத்தவன் சூத்திரன், கலசம் செஞ்சவன் சூத்திரன், கலசத்துல தண்ணி ஊத்த ஏணி கட்டவன் சூத்திரன், கோபுரத்துல பெயிண்ட் அடிச்சவன் சூத்திரன். இதுல எங்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு சொன்னவன் ஏதாவது ஒரு சின்ன வேலை அதுல செஞ்சிருக்கானா? ஒரு சட்டி எடுத்து கொடுத்துருப்பானா? இல்ல ஒரு பெயிண்ட் பிரஷ் எடுத்து ஒரு சிலையில அப்படி லைட்டா அந்த கோபுரத்துல பெயிண்ட் அடிச்சிருப்பானா? இல்ல அந்த கலசம் ஊத்தின அந்த சொம்பு செய்ய யோகியதை இருக்கா? லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்ற, உனக்கு முதலீடு ஒரு கையை ஒரு தட்டு தானடா. ஐயா அவனுக்கு பிச்சை போடாதீங்கய்யா. அவன் உடம்பு பாருங்க, காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா 5 ஒரு கறி வரும் ஐயா. இவனையெல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. நிறைய பேர் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க, சனாதனா என்னங்க, சனாதனா என்னங்க? ஒண்ணுமே இல்ல. பாராளுமன்றம், புதிய பாராளுமன்ற கட்டணம் திறக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவுல இந்தியாவுடைய முதல் பிரதிநிதினா யாரு? நம்முடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் அந்த பாராளுமன்றத்தை திறந்தாங்க. சாமியார்கள் எல்லாம் கூட்டு போனாங்க, தனி விமானத்துல கூட்டு போனாங்க. அவங்களுக்கும் பாராளுமன்றத்துக்கும் என்ன சம்பந்தம்? திரௌபதி முர்மு அவர்களை அழைக்கல. ஏன் அழைக்கல? அவங்க மலைவாழ் மக்கள் மட்டும் இல்ல, கணவனை இழந்தவர். ஹிந்தி நடிகையெல்லாம் கூட்டு போயிருக்காங்க, ஜனாதிபதியை கூப்பிடல. ஏன்? கணவனை இழந்தவங்க. இதுதான் சனாதனம். பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் முறைக்கு வந்துட்டு பல்லு வளைக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? என்னாச்சு? ஏசப்பா, என்ன நினைச்சிட்டு இருக்க? சனாதன பாதுகாப்புனா என்ன? சனாதனத்தை என்ன பாதுகாப்பு கொடுக்க போற? 4 சாதி 4000 வரணும், தொட்டா திட்டு பார்த்தா பாவணும், இந்த சாதி அடுக்குன்னு இருக்கணுமா? சூத்திரர்கள் பண்ண அனுமதிக்கப்படல. ஆமா, ஏன் உள்ள வரக்கூடாது? அதான் ஏன். இளையராஜனா கடவுள் மறுப்பாளரா, தீக்காக்காரா, கம்யூனிஸ்டுக்காரா, இல்ல நீலம் பண்பாட்டு இயக்கத்தில் இருக்காரா? ஏன் அவமதிக்கப்பட்டார்? கடவுள் இருக்குன்னு சொல்றாரு. வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா, சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. இவங்க முன்னால என் மானத்தை காப்பாத்திட்டியப்பா கடவுளே. அவரை உள்ள விடல. அதனால தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல கழுத்தை பிடிச்சி தள்ளனா பாருங்க, அந்த எல்லா பாப்பா நாய்களை ஃபுல்லா பிசிஆர் ஆக்ட்ல உள்ள எல்லாம் உன்னால் தான். எப்படி இந்த பையன் வாட்ஸ்அப் சேனலுக்கான கியூர்கள் எக்ஸ்பர்ட் பேசுறாரு. கழக செய்திகள், என்னுடைய அறிக்கைகள், என்னென்ன ரீல் போட முக்கிய தகவல்கள் அனைத்தும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். படிவத்தின் வாயிலாக பூர்த்தி செய்து தலைமை கழகத்துக்கு கொடுக்கப்பட்டு உரியவர்களுக்கு நேரடியாக வழங்கிய ஒரே கட்சி அதிமுக கட்சி. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. வேற எந்த கட்சியில உறுப்பினர் அட்டையை வீடு வீடாக சொன்ன கண்ணு கொண்டு போய் கொடுக்கப்பட்ட வரலாறு உண்டா? நோ ஜென்டில்மேன், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நம்பிக்கை அதானே எல்லாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ். எந்த ஒரு மனிதனுக்கும் நம்பிக்கை இருந்தால், இருந்தாலும் சரி, அரசியல் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஆயுதம். எந்த தைரியத்துல உயிரோடு நடமாட்டு இருக்க? அந்த கட்சி நீங்க பாத்தீங்கன்னா எப்படியோ இன்னைக்கு கையால் ஆக்ஷனை காட்டி நம்ம பசங்களை பூரா பேரையும் கவர்த்திட்டோம்.